மத்திய சிறையில ஒரு கலவரம் நடக்குது. விசாரணை கமிஷன் வச்சு நடந்தது என்னன்னு கண்டுபிடிக்க நட்டியை கூப்பிடுறாங்க. படத்தோட கதை 2 பேரோட பார்வையில தான் தொடங்குது. ஒன்னு ஆர்ஜே பாலாஜி, இன்னொன்னு செல்வராகவன். ஆர்ஜே பாலாஜி அம்மா அவரோட லவர் கூட சேர்ந்து தள்ளுவண்டி கடை வச்சு நடத்திட்டு வர்றாரு. ஆர்ஜே பாலாஜிக்கு லோன் போட்டு கொடுக்க ஹெல்ப் பண்ற ஆபீசரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அந்த படி எட்டு தப்பா ஆர்ஜே பாலாஜி மேல வந்து விட ஆர்ஜே பாலாஜியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. அப்படி ஜெயிலுக்கு போற ஆர்ஜே பாலாஜிக்கு ஜெயில இருந்து சித்தியை ஆட்டி படிக்கிற செல்வராகவனை பத்தி தெரிய வருது. செல்வராகவன் ஒரு பெரிய கேங்ஸ்டர். ஜெயிலுக்குள்ள இவர் கஞ்சா போதன்னு எல்லாத்தையும் கடத்திட்டு இருக்காரு. இந்த டைம்ல தான் புதுசா வர்ற போலீஸுக்கும் இவருக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அந்த சண்டையில போலீஸ் ஆர்ஜே பாலாஜியை வச்சு செல்வராகவனை போட்டு தள்ளிடுறாங்க. கதையில மொத்தமா 3 கொலை நடக்கும். ஒன்னு ஆர்ஜே பாலாஜிக்கு ஹெல்ப் பண்ற பேங்க் ஆபீசர், இன்னொன்னு செல்வராகவன், இன்னொன்னு செல்வராகவனோட ஃப்ரெண்ட். இந்த 3 கொலைக்குமே யார் காரணம்? சம்பந்தமே இல்லாம உள்ள வர்ற ஆர்ஜே பாலாஜி நிலைமை என்ன ஆகுது? ஜெயில நடக்கிற கலவரத்துக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன காரணம்? இதுதான் சொர்க்கவாசல் படத்தோட மீதி கதை. நம்ம இதுவரை காமெடியா பார்த்த ஆர்ஜே பாலாஜிக்கு தீனி போடுற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு. நடிப்புல அவ்வளோ வேரியேஷன் காட்டி சூப்பரா நடிச்சிருக்காரு. இருந்தாலும் டீப்பா கத்துற சீன்ல அதுவே ஓவர் டோஸா தெரியற மாதிரி இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய மைனஸ். மறுபக்கம் கருணாஸ் பதவிக்கு இயங்குற போலீஸாக காமா நடிச்சிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கு. கேங்ஸ்டரா வர்ற செல்வராகவனோட ஆர்க் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ். ஒரு கேங்ஸ்டரா எல்லாரையும் மிரட்டுற சீன்லையும் பண்ண கொலைக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டு ஒரு இடத்துல அழுகிற சீன்லையும் நடிப்புல செல்வராகவன் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காரு. கேமரா ஆங்கிள் ஜெயில இவங்க காட்டுற விதம் நமக்கே பயத்தை கொடுக்குது. ஃபேமிலி சென்டிமெண்ட் படத்துல பெருசா கனெக்ட் ஆகாதது பெரிய குறையா இருக்கு. படத்துல சில லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் டீசென்டான மூவியா தான் இந்த சொர்க்கவாசல் படம் வந்திருக்கு. படத்தை கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ரத்தம் அவ்வளோ சண்டைகள் இருந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு டீசென்டான வாட்சிங் ஃபிலிம் பார்க்கணும்னா கண்டிப்பா சொர்க்கவாசல் படத்தை ட்ரை பண்ணலாம்.